ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. நம்ம டே 6 கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டே 6 வரைக்கும் எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு டே கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டே 5th வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்போம். டே 5த்துக்கு அப்புறம் இனி வர டேஸ்லலாம் வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க்கில் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கான கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து விஓவை பார்க்கலாம், சரிங்களா? இப்போ விஓவில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பாருங்கள், அந்த 56 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ் டீமில் வந்து 19 வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸர்வீஸ்மென். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்படியே தான் இருக்குது. ஜென்ரல் பிளைண்டில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியில் வந்து ஒரு வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான், அதுவும் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சியில் 25மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன் பிஎஸ் டீமில் பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 53 வேகன்சியில் 53 ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. பிசி ஜென்ரல் பிஎஸ் டீமில் பார்த்தீங்கன்னா 15மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை விஓவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 21 வேகன்சியில் 21மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியில் 5மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க, எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 38 வேகன்சியில் 38மே ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சியில் 12மே வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியே விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சியில் 13மே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பிசி எம்பிசியில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்சன்டேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 55+ வந்து ஆப்சன்டேஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக தெரியல, 58ன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாட்களில் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 52 ஒரு 80க்குள்ளே வந்து ஆப்சன்டேஸ் வந்து ஆவரேஜாக வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பின்னாடி வர நண்பர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எம்பிசி உமன் பிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு, அவைலபிளாக வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சியில் 1 ஃபில்லாக இருக்குது, இன்னும் 8 வந்து பேலன்ஸ் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது, இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரியை விட்டுருங்க. எஸ்சிஏ ஜென்ரலில் பாருங்கள், பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது, இன்னும் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிக்கு 6மே ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. எஸ்சிஏ உமனில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியில் 2 ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 3 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் ஃபில் ஆகலை. அதுக்கடுத்து பாருங்கள், எஸ்சி ஜென்ரலில் வந்து 24 வேகன்சியில் 24மே ஃபில் ஆகிடுச்சு, வேகன்சி இல்லை. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ் டீமில் 9 வேகன்சியில் 9மே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அவைலபிளாக வந்து எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. எஸ்சி உமன் பிஎஸ்டியில் 2 ஃபில் ஆகிடுச்சு, பேலன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. அடுத்து பாருங்கள், இது ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ் டீமில் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமன்
ஒரு வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. இன்னும் எஸ்டியில் வந்து வேக்கன்சி ஃபில் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 402 விஓஓ வேக்கன்சியில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 326 வேக்கன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 76 வேக்கன்சி தான் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ் தான் வந்து இருக்குது இன்னும் ஃபில் ஆகாமல். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து நார்மல் கேட்டகரிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது மேக்ஸிமம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ் எந்தெந்த கேட்டகரியில் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாமே ஃபில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் வந்து டக்குன்னு வந்து ஃபில் ஆயிரும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டராக தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால February 12 13. ஸோ அப்போ தான் வந்து மேக்ஸிமம் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஸ்பெஷல் கேட்டகரி போகிறப்போ ஒரு 2 days 3 டேஸில் இந்த வேகன்சி எல்லாமே குயிக்காக வந்து காலியாயிரும். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜேஏல பார்க்கலாம். ஸோ ஜேஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 535 வேக்கன்சியில் ஸோ 389 வந்து ஃபில் ஆகிருக்கு. அவைலபிளாக வந்து 146 இருக்குது. ஸோ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் வந்து 155ல் 115 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 40 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சியில் 1 ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 2 அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஜென்ரல் உமனில் பார்த்தீங்கன்னா ஸோ 233 வேக்கன்சியில் 169 வந்து ஃபில் ஆகிருக்கு. 54 வந்து அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ 59 வேக்கன்சியில் 47 வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 12 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி இது வரைக்குமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி தான் அப்படியே இருக்குது. அடுத்து பாருங்கள் பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 465 வேக்கன்சியில் 303 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 162 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 127 வேக்கன்சியில் 88 வந்து ஃபில் ஆகிருக்கு. 39 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் பிளைண்டில் வந்து 9 வேக்கன்சியில் 1 ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 8 பேலன்ஸ் இருக்குது. பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சியில் 1 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 2 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அதை விட்டுருங்க. பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 195 வேக்கன்சியில் 117 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு. 78 வேக்கன்சி வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்சியில் 30 ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 16 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அப்படியே இருக்குது. அடுத்து பாருங்கள் எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 354 வேக்கன்சியில் ஸோ 231 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. 123 வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 99 வேக்கன்சியில் 70 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. 29 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் எம்பிசி உமனில் பார்த்தீங்கன்னா 140 வேக்கன்சியில் 92 வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 48 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 35 வேக்கன்சியில் 23 வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 12 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி இது அப்படியே ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் ஸோ உமனில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோவில் வந்து 1 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் பிசிஎம் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 63 வேக்கன்சியில் 9 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 54 வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சியில் 1 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. 16 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. இன்னும் ஃபில் ஆகலை. அதுக்கப்புறம் பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ 49 வேக்கன்சியில் 7 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 42 வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது.
ஸோ எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ 20 வேகன்சியில் வந்து 4 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 16 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சியில் ஒரு வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 14 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 459 வேகன்சியில் 78 வந்து ஃபில் ஆகிருக்கு, 381 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா 68 வேகன்சியில் 36 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 32 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா 117 வேகன்சியில் 39 வந்து ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 78 வந்து அவைலபிளாக இருக்குது. எஸ்சி உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 26 வேகன்சியில் 7 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 19 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 128 வேகன்சியில் 2 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 126 வேகன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 வேகன்சி இருக்குது, அது ஃபில் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமன் பிஎஸ்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி வந்து விட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஜேஏ வேக்கன்சியில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில வேக்கன்சி ஜேஏ வேக்கன்சி இருக்கும். சிஓஏ அது மாதிரி லேபரட்டரி அசிஸ்டன்ட், ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மீதி வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா 3901 வேக்கன்சியில் 1862 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குன்னா 2039 வேக்கன்சி வந்து இன்னும் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் கூட அப்டேட் பண்ணுறேன், கமிஷன் வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 17 வேக்கன்சியில் 14 ஃபில் ஆகிருக்கு, 3 வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஸோ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வந்து 1 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி லெவல், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37 வேக்கன்சியில் 1 வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 36 வேக்கன்சி ஃபில் ஆகாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், இதில் பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சியில் 1 வேக்கன்சி தான் ஃபில் ஆகிருக்கு, 24 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 115 வேக்கன்சியில் 3 தான் ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 112 வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 20 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. அடுத்து பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 34 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 15 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் காமர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 28 வேக்கன்சி இன்னும் அப்படியே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4, இதில் பார்த்தீங்கன்னா 32 வேக்கன்சியில் 22 ஃபில் ஆகிருக்கு, இன்னும் 8 வேக்கன்சி வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே ஃபினிஷ் ஆன அப்புறம் வந்து இனிமேல் வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். அப்கமிங் வர டேஸில் வந்து ஸோ உங்களுடைய கம்யூனல் ரேங்க் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் வந்து ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.